ஆயத்தமா ஆயத்தமா. இப்போ பாடின பாட்டுக்கு முந்திய பாடல். ஆயத்தமா ஆயத்தமா, இயேசுவை நீ சந்திக்க வருவேன் என்றவரும் சீக்கிரமாய் வந்திடுவார். ஆயத்தமா ஆயத்தமா, இயேசுவை நீ சந்திக்க வருவேன் என்றவரும் சீக்கிரமாய் வந்திடுவார். ஆயத்தமா ஆயத்தமா, இயேசுவை நீ சந்திக்க. ஆயத்தமா ஆயத்தமா, இயேசுவை நீ சந்திக்க வருவேன் என்றவரும் சீக்கிரமாய் வந்திடுவார். வருவேன் என்றவரும் சீக்கிரமாய் வந்திடுவார். ஆயத்தமா ஆயத்தமா, இயேசுவை நீ சந்திக்க. ஆயத்தமா ஆயத்தமா, இயேசுவை நீ சந்திக்க வருவேன் என்றவரும் சீக்கிரமாய் வந்திடுவார். வருவேன் என்றவரும் சீக்கிரமாய் வந்திடுவார். தொனி முழங்க மேகத்தில் இறங்கிடுவார். எக்கால தொனி முழங்க மேகத்தில் இறங்கிடுவார். இயேசுவை சந்திக்க ஆயத்தம் ஆகிடுவோம். இயேசுவை சந்திக்க ஆயத்தம் ஆகிடுவோம். அபிஷேகம் பெற்றிடுவோம். ஆயத்தம் ஆகிடுவோம். அபிஷேகம் பெற்றிடுவோம். ஆயத்தம் ஆகிடுவோம். ஆயத்தமா ஆயத்தமா, இயேசுவை நீ சந்திக்க. ஆயத்தமா ஆயத்தமா, இயேசுவை நீ சந்திக்க வருவேன் என்றவரும் சீக்கிரமாய் வந்திடுவார். வருவேன் என்றவரும் சீக்கிரமாய் வந்திடுவார். ஆயத்தமா ஆயத்தமா, கடைசிய காலம் தொனித்திடும் போது, கடைசிய காலம் தொனித்திடும் போது, ஒரு நொடி ஒரு நிமிஷம் மறுரூபமாகிடுவோம். ஒரு நொடி ஒரு நிமிஷம் மறுரூபமாகிடுவோம். அபிஷேகம் பெற்றிடுவோம். ஆயத்தமாகிடுவோம். அபிஷேகம் பெற்றிடுவோம். ஆயத்தமா ஆயத்தமா ஆயத்தமா, இயேசுவை நீ சந்திக்க. ஆயத்தமா ஆயத்தமா, இயேசுவை நீ சந்திக்க வருவேன் என்றவரும் சீக்கிரமாய் வந்திடுவார். வருவேன் என்றவரும் சீக்கிரமாய் வந்திடுவார். ஆயத்தமா ஆயத்தமா, yes, thank you Jesus. Amen, praise God, hallelujah. எப்படி பரலோகம் எழுந்து சென்றாரோ, எப்படி பரலோகம் எழுந்து சென்றாரோ, அப்படியே இயேசு நடுவானில் வந்திடுவார். அப்படியே இயேசு நடுவானில் வந்திடுவார். அபிஷேகம் பெற்றிடுவோம்.
ஆயத்தமாகிடுவோம், அபிஷேகம் பெற்றிடுவோம், ஆயத்தமாகிடுவோம், அபிஷேகம் பெற்றிடுவோம், ஆயத்தமாகிடுவோம். ஆயத்தமா ஆயத்தமா இயேசுவை நீ சந்திக்க, ஆயத்தமா ஆயத்தமா இயேசுவை நீ சந்திக்க, வருவேன் என்றவரும் சீக்கிரம் வந்திடுவார், வருவேன் என்றவரும் சீக்கிரம் வந்திடுவார். ஆயத்தமா ஆயத்தமா பரிசுத்த ஆவியை எங்கள் மத்தியிலே ஊற்றிவிடும். உம்மை போல நாங்களும் மாற எங்களுக்கு அருள் செய்வீராக. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிர்த்தே எழுந்திடுவார், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிர்த்தே எழுந்திடுவார். ஆயத்தமானவர்கள் எதிர்கொண்டு சென்றிடுவார், ஆயத்தமானவர்கள் எதிர்கொண்டு சென்றிடுவார். அபிஷேகம் பெற்றிடுவோம், ஆயத்தமாகிடுவோம், அபிஷேகம் பெற்றிடுவோம், ஆயத்தமாகிடுவோம். ஆயத்தமா ஆயத்தமா இயேசுவை நீ சந்திக்க, ஆயத்தமா ஆயத்தமா இயேசுவை நீ சந்திக்க, வருவேன் என்றவரும் சீக்கிரமாய் வந்திடுவார், வருவேன் என்றவரும் சீக்கிரமாய் வந்திடுவார். ஆயத்தமா ஆயத்தமா பரலோகம் எழுந்து சென்றாரோ, எப்படி பரலோகம் எழுந்து சென்றாரோ, அப்படியே இயேசு நடுவானில் வந்திடுவார், அப்படியே இயேசு நடுவானில் வந்திடுவார். அபிஷேகம் பெற்றிடுவோம், ஆயத்தமாகிடுவோம், அபிஷேகம் பெற்றிடுவோம், ஆயத்தமாகிடுவோம். ஆயத்தமா ஆயத்தமா இயேசுவை நீ சந்திக்க, ஆயத்தமா ஆயத்தமா இயேசுவை நீ சந்திக்க, வருவேன் என்றவரும் சீக்கிரமாய் வந்திடுவார், வருவேன் என்றவரும் சீக்கிரமாய் வந்திடுவார், வருவேன் என்றவரும் சீக்கிரமாய் வந்திடுவார், வருவேன் என்றவரும் சீக்கிரமாய் வந்திடுவார், வருவேன் என்றவரும் சீக்கிரமாய் வந்திடுவார். ஆயத்தமா 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 ஆயத்தமா. ஆயத்தமா? ஆமென். பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். அதுக்கு அடுத்த பாட்டு, ஆவியால் நிரப்பும் ஐயா, பரிசுத்த ஆவியால் நிரப்பும் ஐயா. ஒரு விஷயம் சொல்லலாமா? கேட்கறதுக்கு கவனமாக இருக்கீங்களா? ஒரு திடீர்னு ஒரு ஆள், பெரிய கோட்டீஸ்வரன் நம்ம சர்ச்சுக்குள்ளே வர்றார். வந்து நேராக அங்கே வந்து முன்ன நின்று, யாருக்காவது ஒருத்தருக்கு நான் 1,00,000 ரூபாய் தரப்போகிறேன், யாருக்காவது ஒருத்தருக்கு
நான் 1,00,000 ரூபாய் தரப்போகிறேன். இங்கே இருக்கிற அத்தனை பேர் பேரையும் எழுதி ஒரு சீட்டாக எழுதி ஒரு டப்பாவில் போட்டு குலுக்கி அந்த சீட்டை யாரையாவது ஒருத்தரை எடுக்க சொல்லி அவங்களுக்கு இந்த 1,00,000 ரூபாயை நான் தரப்போகிறேன் அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னு வச்சுக்கிடுவோம். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நான் சொன்னது புரியலையா? புரியுது. என்ன சொல்லுவீங்க? நீங்க என்ன சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க. ஓகே, அப்புறம் வேற யார் என்ன சொல்ல போறீங்களா? நான் சொல்லட்டுமா? என்ன நடக்கும்னா, எல்லாரும் மனசுக்குள்ள என்ன ஜெபம் பண்ணுவாங்கன்னா, ஆண்டவரே அது எனக்கு தான் கிடைக்கணும். உண்மையா வெளிப்படையா, அதாவது மேலே இல்லை, உள்ள மனசில் உள் மனசு என்ன சொல்லும்? ஆண்டவரே அந்த சீட்டு என் பேர் தான் வரணும். உங்களுக்கு அந்த எண்ணம் இருக்குமோ இருக்காது தெரியாது, எனக்கு நிச்சயமாக அந்த எண்ணம் இருக்கும். ஏன் தெரியுமா? எனக்கு வேணும், எனக்கு கிடைக்கணும். ஆண்டவருடைய சமூகத்தில், ஆலயத்தில் எப்படி விட்டு கொடுக்க முடியும்? ஆண்டவர் சமூகத்தில் கிடைக்குதுங்க. ஆமாம் தானே? ஆண்டவர் சமூகத்தில் கிடைக்கிறத யாரு வேணான்னு சொல்ல முடியும்? நான் நிச்சயமா வேணான்னு சொல்ல மாட்டேன். எப்படி ஜெபம் பண்ணுவோம்? ரொம்ப உருக்கமாக ஜெபம் பண்ணுவேன். அப்படிதான் இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் என்ன தெரியுமா? அபிஷேகம் இந்த காலங்களில் ரொம்ப கம்மியாக இருக்கு. அபிஷேகம் இல்லைன்னு சொன்னால் ஆசீர்வாதம் இழந்ததுக்கு சமம். நீ எவ்வளோ வசதியாயிரு, எவ்வளோ படிச்சிரு, எங்கள் பக்கம் இந்த பக்கம் கண்ணு கெட்டின தூரம் எங்கள் தையா, இந்த பக்கம் கண்ணு கெட்டின தூரம் எங்கள் தையா, ரைட், ஓகே. ஆவியானவர் இருக்காரா? எது இருந்தும் பிரயோஜனம் கிடையாது. ஆவியானவர் அவசியம் தேவை. அல்லேலூயா. அப்படிதான் இப்போ ஆண்டவர் சொல்றாரு, அபிஷேகத்தை நம்ம கொடுத்துருக்கிறாரு. ஒரு பேர் டப்பாவில் போட்டு குலுக்கி வச்சிருக்காரு. சீட்டு விழணும். யாருக்கு விழணும்? எவ்வளோ ஆவல ஜெபம் பண்ணுவோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா? ஆண்டவரே அந்த அபிஷேகம் என் தலை மேலே இறங்கணும். ஆண்டவரே அந்த அபிஷேகம் என் தலை மேல தான் இறங்கணும்னு சொல்லி நீங்க ஜெபிப்பீங்கன்னா, உண்மையா சொல்றேன், அபிஷேகம் அந்த அதுதான் என்னன்னா, அந்த ஆர்வம் குறைஞ்சிச்சு. சர்ச்சுக்கு போகணுமா, அட்டண்டன்ஸ் போட்டோமா, ஆளை பார்த்தோமா, சோத்திரம் பண்ணுமா, அப்படியே வந்து எல்லாரையும் பார்த்துட்டு விஷ் பண்ணிட்டு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், பைபிள் படிச்சோமா, பாட்டு படிச்சாங்களா, பாட்டுமா, போயிட்டோமான்னு இருக்கக்கூடாது. ஆண்டவரை எனக்குள்ளே பெற்றுவிட்டேனான்னு பார்க்கணும். ஆண்டு உங்களுக்குள்ள வரணுங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் அப்படி ஆராதிக்கிறோம், மற்ற நாள் இப்படி ஆராதிக்கிறது இல்லை. இப்போ இது மாதிரி நேரத்தில் ஆண்டவர் இறங்கி இந்த வாரத்தில் ஒரு முறையாவது நம்மளை சார்ஜ் பண்ணி அனுப்பினார்னா, அதாவது என்னென்னா, நீங்கள் வச்சுக்கிற ஃபோனு சார்ஜ் பண்ணாத ஒர்க் பண்ண முடியுமா? ஒர்க் ஆகாது. ஏங்க அதில் 1000 ரூபாய் டாக் டைம் போட்டு வச்சுக்கிறேங்க, வச்சுக்கோ. சார்ஜ் போடலன்னா நோ யூஸு. ஐயோ எந்த தெரியுமா, 1,00,000 ரூபா போன், அது தெரியுமா உங்களுக்கு? எவ்வளோ வேணாலும் இருக்கட்டுங்க. ஆனால் என்ன தெரியுமா, சரக்கு இல்லைன்னா, சார்ஜ் இல்லைன்னா அது ஒரு பிரயோஜனமும் இல்லாதது. அதுபோல தான் நீங்கள் எவ்வளோ விலை உயர்ந்தவங்களாக இருந்தாலும், அபிஷேகம் என்கிற சார்ஜ் இல்லைன்னா, பவர் இல்லைன்னா, அந்த சரக்கு இல்லைன்னா நீங்கள் வேஸ்ட்டு. நானும் வேஸ்ட்டு. உங்களை சொன்ன உடனே என்னடா இது காலங்காத்தால் திட்டுங்கிறாருன்னு நினைக்கிறீங்க. நானும் வேஸ்ட்டு. எது இல்லைன்னா, அபிஷேகம் இல்லைன்னா நான் வேஸ்ட்டு, வெட்டு பிரயோஜனற்றது. அதுதான் உங்களுக்கும். யோசிச்சு பாருங்க, கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், நான் போகிறது உங்களுக்கு நல்லது. யோவான் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, நான் போகிறது உங்களுக்கு நல்லது. எப்படி ஐயா இப்போதாக உயிர் தேடிங்க, நீங்கள் எப்படிங்க போகாதீங்க, தயவுசெய்து போகாதீங்க, எங்களை விட்டு போகாதீங்கன்னு இயேசுவை கெஞ்சி கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாரு, இல்லை இல்லை இல்லை, நான் போகிறது தான் உங்களுக்கு நல்லது. என்னையா நல்லது? நீங்கள் இருந்தால் தான் நல்லது. இல்லை இல்லை, நான் போகிறது தான் நல்லது. என்ன விஷயம் தெரியுமா? நான் போவேனே ஆகில் பரிசுத்தாவியாகிய தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புவேன். ஆமா, ஒருத்தருக்கு ஒரு உணர்வு. அல்லேலூயா.
பரிசுத்த ஆவியை தேற்றரவாளனை உங்களுக்கு நான் அனுப்புவேன். அவர் வந்து நீதியை குறித்து, நியாயத்தை குறித்து, எல்லாத்தையும் குறித்து அற்புதத்தை செய்து, அதிசயத்தை செய்து உங்களை பிரகாசிக்க செய்கிற ஒரு வல்லமை அவர்கிட்ட தான் இருக்கு, பரிசுத்த ஆவியானவர்கிட்ட. இப்போ அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படியா பாடுங்க. பாட்டு பாடணும்னு அவசியம் கிடையாது, பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்ளணுன்றது மட்டும்தான் அவசியம். என்னுடைய கணக்கு அப்படிதான். நான்லாம் விசுவாசியாக இருக்கும்போது பாட்டு பாடணும், கூட கைதடின்னு அவங்க பாடும்போது வாயில் வந்ததெல்லாம் பாடுவேன். ஆனால் ஒரே நோக்கம், ஆண்டவரே என்ன அபிஷேகம் பண்ணுங்க, என்ன அபிஷேகம் பண்ணுங்க, என்ன அபிஷேகம் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். அதனால தான் நான் எத்தனை வருஷம் விசுவாசியாக இருந்தேன் தெரியுமா? ஒரே வருஷம். அடுத்த வருஷமே பாஸ்டர் ஆயிட்டேன். காரணம் அபிஷேகம். அபிஷேகம் நுகங்களை முறிக்கும், அபிஷேகம் ஆயத்தப்படுத்தும், அபிஷேகம் வல்லமையானவைகளை செய்யும். அபிஷேகத்தை பெற்றுக்குங்க, இன்னைக்கே பெற்றுக்குங்க, இப்பவே பெற்றுக்குங்க. சும்மா போயிடாதீங்க. அபிஷேகத்தை பெறாம இந்த இடத்துல இருந்து போகக்கூடாதுன்ற வைராக்கியம், ஜபம் உங்களுக்குள்ள, மனசுக்குள்ள அந்த ஜபம் இருந்துகிட்டே இருக்கட்டும். ஜெபிப்போமா? பாடலாமா? ஆவியால் நிரப்பும் ஐயா, பரிசுத்த ஆவியால் நிரப்பும் ஐயா, ஆவியால் நிரப்பும் ஐயா, பரிசுத்த ஆவியால் நிரப்பும் ஐயா, ஆவியால் நிரப்பும் ஐயா, பரிசுத்த ஆவியால் நிரப்பும் ஐயா. ஊற்று தண்ணீரே ஏற்றரவாளனே, ஊற்று தண்ணீரே ஏற்றரவாளனே, ஏற்றிடவாரும் ஐயா, தூய ஆவியால் நிரப்பும் ஐயா, ஏற்றிடவாரும் ஐயா, தூய ஆவியால் நிரப்பும் ஐயா, ஆவியால் நிரப்பும் ஐயா, ஆவியால் நிரப்பும் ஐயா, ஏசையா ஆவியால் நிரப்பும் ஐயா, பரிசுத்த ஆவியால் நிரப்பும் ஐயா. சொல்லமா எல்லாரும்? ஆவியால் நிரப்பும் ஐயா, பரிசுத்த ஆவியால் நிரப்பும் ஐயா. ஊற்று தண்ணீரே ஏற்றரவாளனே, ஊற்று தண்ணீரே ஏற்றரவாளனே, ஏற்றிடவாரும் ஐயா, தூய ஆவியால் நிரப்பும் ஐயா, ஏசையா ஏற்றிடவாரும் ஐயா, தூய ஆவியால் நிரப்பும் ஐயா, ஆவியால் நிரப்பும் ஐயா, பரிசுத்த ஆவியால் நிரப்பும் ஐயா, ஏசையா ஆவியால் நிரப்பும் ஐயா, பரிசுத்த ஆவியால் நிரப்பும் ஐயா. கரங்களை தட்டி ஆவியால் நிரப்பும் ஐயா, பரிசுத்த ஆவியால் நிரப்பும் ஐயா. ஓசையுள்ள கைத்தாளத்தோடு, பேரோசையுள்ள கைத்தாளத்தோடு ஆவியால் நிரப்பும் ஐயா, பரிசுத்த ஆவியால் நிரப்பும் ஐயா. ஊற்று தண்ணீரே தேற்றரவாளனே, ஊற்று தண்ணீரே தேற்றரவாளனே, தேற்றிட வாரும் ஐயா, தூய பரிசுத்த ஆவியால் நிரப்பும் ஐயா. ரிபாலமந்தரபோஷே லிகரபலமரபஷா ரிபமமரதரஷகரபா லிதரமாந்தரபோஷலபரபா. ஹalleluya ஹalleluya. ஆவியானவரே அசைவாடுவீராக, அக்கினியாய் இறங்குவீராக, அக்கினி மழையாய் பொழிவீராக, அக்கினி அபிஷேகம் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்திலே, அக்கினி வல்லமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்திலே, அக்கினி அபிஷேகம் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்திலே. ரிபபா ஷலதரா ரிகம்தர பலபரிபியந்தே லிகரபோ ஷமலதரிபினமா யாகத் பாரதிதரஷப்
ஹalleluya 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 ஹalleluya. ஆவியால் நிரப்புமையா பரிசுத்த ஆவியால் நிரப்புமையா. எல்லாம் ஆவியால் நிரப்புமையா பரிசுத்த ஆவியால் நிரப்புமையா. சொல்லாம் எல்லாரும். ஆவியால் நிரப்புமையா பரிசுத்த ஆவியால் நிரப்புமையா. ஊற்று தண்ணீரே ஊற்று தண்ணீரே ஏற்றிடவாருமையா தூய ஆவியால் நிரப்புமையா. ஏற்றிடவாருமையா தூய ஆவியால் நிரப்புமையா. ஆவியால் நிரப்புமையா பரிசுத்த ஆவியால் நிரப்புமையா. ஏசையா ஆவியால் நிரப்புமையா. Glory to God in the name of Jesus. சர்வ வல்லவர், சாவாமை உள்ளவர், துதிக்கு பாத்திரர், அக்கினியால் பதிலளிக்கிறவர். தீபாலமந்தர ஷபரா தீதாரா பவுனியா தேசதோனி கபா தேசியாதாரா லமௌனியா கரதானி சபத் பரபர பரபனி ஆஷே. ஆவியால் நிரப்புமையா ஆவியால் நிரப்புமையா பரிசுத்த ஆவியால் நிரப்புமையா. ஆவியால் நிரப்புமையா பரிசுத்த ஆவியால் நிரப்புமையா. அல்லமா இறங்கட்டும் இயேசுவின் நாமத்திலே. தடைகள் உடையட்டும் இயேசுவின் நாமத்திலே. பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ள கூடாதபடி தடுக்கிற எல்லா தடைகள் முறிக்கப்படட்டும். பலவீனங்கள் முறிக்கப்படட்டும். சாத்தானுடைய கட்டுகள் உடைக்கப்படட்டும். அற்புதம் இறங்கட்டும். வல்லமை இறங்கட்டும். பரலோகத்தின் வல்லமை இறங்கட்டும். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இறங்கட்டும். உயிர்ப்பிக்கிற வல்லமை இறங்கட்டும். ரிபாலமந்தர ஷக்கரபா ரிபாலமந்தர ஷக்கரதரணி. ஹalleluya 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 ஹalleluya. ஆவியானவரே 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 ஆவியானவரே. ரிபாபாரதா ரஷதரினி ரத்யாதிரி கோஷக்கரபா. ஹalleluya ஹalleluya யாதியாதிர ஷமலதரா. கரங்களை தட்டி சொல்லுங்க. ரிசதரிர மௌரியா கரபா. வல்லமையாய் ஆவியானவர் இறங்கி ஆளுகை செய்யும்படியாய் அக்கினியால் இறங்கி உன்னை தொடட்டும். அக்கினி வல்லமை இறங்கி தொடட்டும். ஹalleluya ஹalleluya. ஆவியினாலும் வல்லமையாலும் எங்களை நிரப்புமையா. ஆவியினாலும் வல்லமையாலும் எங்களை நிரப்புமையா. நாங்களும் உமக்குள் நன்மைகள் செய்திட நாங்களும் உமக்குள் நன்மைகள் செய்திட ஆவியால் நிரப்புமையா. எங்களை ஆவியால் நிரப்புமையா. ஊற்று தண்ணீரே ஏற்றரவாளனே ஊற்று தண்ணீரே ஏற்றிடவாருமையா தூய ஆவியால் நிரப்புமையா. ஏற்றிடவாருமையா தூய ஆவியால் நிரப்புமையா. ஆவியால் நிரப்புமையா பரிசுத்த ஆவியால் நிரப்புமையா. ஜீசஸ்
ஜீசஸ் ஆவியால் நிரப்பும் ஐயா, பரிசுத்த ஆவியால் நிரப்பும் ஐயா. அக்கினிமயமானவர்களே, ஆவியாய் ஜோதியாய் சொந்தமாய் எங்கள் மத்தியிலே உலாவுகிறவரே, எங்கள் உள்ளத்துக்குள்ள எங்கள் சரீரத்துக்குள்ள நீங்க வந்தா எங்க சரீரம் உயிர்ப்பிக்கப்படும். எங்க சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் நீங்கும். எங்க சரீரத்தில் இருக்கிற பிசாசின் கட்டுகள் நீங்கும். எங்க சரீரத்தில் இருக்கிற அந்தகார சக்திகள் வெளியேறும். தேவ பிரசன்னம் உண்டாகும், தேவ மகிமை உண்டாகும், தேவ வல்லமை உண்டாகும். எங்க சரீரம் அற்புதமான தேவ மகிமை நிறைந்த சரீரமாய் மாறும். எங்கள் ஆத்துமா தேவனை மகிமைப்படுத்துகிற ஆத்துமாவாக மாறும். எங்களுடைய சரீரம் தேவனை மகிமைப்படுத்துகிற சரீரமாய் மாறும். வரங்களை பெற்றிட ஆவியால் நிரப்பும் ஐயா, பரிசுத்த ஆவியின் வரங்களை பெற்றிட ஆவியால் நிரப்பும் ஐயா. ஆவியின் கனிகள் நானும் பெற்றிட ஆவியால் நிரப்பும் ஐயா. ஆவியின் கனிகள் நானும் பெற்றிட ஆவியால் நிரப்பும் ஐயா. ஊற்று தண்ணீரே தேற்றரவாளனே தேற்றிட வாரும் ஐயா. ஊற்று தண்ணீரே தேற்றரவாளனே ஊற்று தண்ணீரே தேற்றிட வாரும் ஐயா. தூய ஆவியால் நிரப்பும் ஐயா. இயேசுவே தேற்றிட வாரும் ஐயா. தூய ஆவியால் நிரப்பும் ஐயா. ஆவியால் நிரப்பும் ஐயா. பரிசுத்த ஆவியால் நிரப்பும் ஐயா. ஆவியால் நிரப்பும் ஐயா. பரிசுத்த ஆவியால் நிரப்பும் ஐயா. ஆவியால் நிரப்பப்பட்டா ஆவியின் வரங்கள் நமக்கு கிடைக்கும். ஆவியால் நிரப்பப்பட்டா ஆவியின் கனிகள் நமக்கு கிடைக்கும். ஆவியின் வரங்கள் 9 ஆவியின் கனிகள் 9 பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நிறைவாய் பெற்றுக்கொள்ள வேண்டும். எத்தனை வருஷம் இயேசுவோ சபைக்கு போனேன், சர்ச்சுக்கு போனேன், ஆலயத்துக்கு போனேன், ஜெபம் பண்ணேன், முழங்கால் படிக்கிட்டேன், பைபிள் படிச்சேன், எல்லாம் சரிதான், எல்லாம் ஓகே தான். ஆனால் அபிஷேகம் பெற்றியா? அபிஷேகம் பெற்றியா? இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்து கரையேறின உடனே பரிசுத்த ஆவியானவர் புறா ரூபம் கொண்டு அவர் மேல் வந்து அமர்ந்தார். இன்றைக்கு உங்கள் மேல் அவருடைய வல்லமை வந்து அமரட்டும். அவருடைய அபிஷேகம் வந்து அமரட்டும். அவருடைய அக்கினி வந்து அமரட்டும். தீபாலமந்தரஷா லிகபௌதரபனிஷே லிகரபலதுரனமோஷே லாந்தரியா சரதரதனமோ லிபரபலி கபோஷலதரா யாதாரி கமபஷதரபா. அபிஷேகம் பெற்றவங்க உங்களை காட்டுங்க, அபிஷேகம் பெற்றீங்கன்னு. ஏதோ சோர்ந்து போய் ஊனி குறுகி போய் அபிஷேகம் இல்லாம சாத்தானால கட்டப்பட்டு இருக்கிற உங்களை விடுவித்துக் கொள்ளுங்க. உங்களை விடுவித்துக் கொள்ளுங்க. சாத்தானால கட்டப்பட்டு இருக்கிற கட்டுகள் உடையட்டும். எல்லா பலவீனங்கள் உடையட்டும். குடும்பத்திலே கட்டு, சரீரத்திலே கட்டு, எல்லா அந்தகார செயல்கள் எங்கும் ஒன்று செய்யக்கூடாதபடி
நிறைய 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 காரியங்கள் தடைபட்டு கொண்டிருக்கிறது. நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கிற, செய்ய முடியல. வீட்டுல ஒண்ணு மாறி ஒண்ணு பெரிய பிரச்சனைகள், பெரிய கஷ்டங்கள், வறுமை வறுமை தரித்திரம் எல்லாவற்றையும் அகற்று. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள். பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள வரட்டும், உனக்குள்ள வரட்டும். அக்கினியானவரே, அபிஷேகநாதரே, இறங்கி ஒவ்வொருவரையும் நிரப்பும். ஏமாற்றுகிற, பொய் சொல்லுகிற, பலவீனப்படுத்துகிற அந்தகார பிசாசு ஓடி போகட்டும். Hallelujah, hallelujah, hallelujah. நீங்க முன்ன இருக்கிற ஒரு 2-3 பேர் கையை தட்டாம பாட்டும் பாடாம இருக்கீங்களே, என்ன காரணம்? குழந்தைய காலத்தலாம், தூங்குற குழந்தைய, அது ஆவியானவருக்கு தடையா இருக்கக்கூடாது. நாங்க உயிர் பிடிச்சி பாட்டு பாடுறோம், நீங்க உட்காந்து தூங்குற மாதிரி ஆடிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? உங்க விட்டு கொடுக்காம ஆவியானவர் இறங்க மாட்டாரு. எனக்குள்ள வரணும்னு நான் தான் விட்டு கொடுக்கணும், உங்களுக்குள்ள வரணும்னா நீங்க தான் விட்டு கொடுக்கணும். பலவீனத்தோடு வந்தேன், பலமானிக்கிறேன். பலவீனம் இருக்க செய்யும், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். வியாதி பிசாசு பலவீனத்தை கட்டை கொடுப்பான், சோர்வை கொடுப்பான், கை கால் குடைச்சலை கொடுப்பான், கழுத்து வலியை கொடுத்துருப்பான், முது வலியை கொடுத்துருப்பான். அங்கிருந்து வரும்போது ஐயோ என்னடா இது பெரிய சோதனையா இருக்கு, சர்ச்சுக்கு போலான்னு நினைச்சேன், இவ்வளவு கஷ்டப்படுறேன்னு நினைக்கலாம், நினைச்சு வந்திருப்பேன். போகும்போது அப்படி போகக்கூடாது, விடுதலையோடு போகணும். உன் குடும்பத்தை கட்டி வச்சிருக்கிற கட்டுகள் உடையணும், பொல்லாத கட்டுகள் நீங்கணும், சாபம் நீங்கணும், தரித்திரம் நீங்கணும், வறுமை நீங்கணும், கஷ்டம் நீங்கணும், கண்ணீர் நீங்கணும், உபத்திரவம் நீங்கணும், எல்லா தடைகள் நீங்கணும் நீங்கணும் நீங்கணும். அபிஷேகம் இறங்கணும். முழங்கால் போட முடிஞ்சா முழங்கால் போடு, இல்ல எழுந்து நின்னுக்கோ. ஆண்டவரை நோக்கி பாரு. ஒரு வல்லமை தொடட்டும், அக்கினி உன்னை தொடட்டும், ஆவி உன்னை தொடட்டும், அபிஷேகம் உன்னை தொடட்டும். ஆவியால் நிரப்பும் ஐயா, பரிசுத்த ஆவியால் நிரப்பும் ஐயா, ஆவியால் நிரப்பும் ஐயா, பரிசுத்த ஆவியால் நிரப்பும் ஐயா. தருகின்ற பலனை பெற்றிட நிரப்பும் ஐயா, பரிசுத்த ஆவி தருகின்ற பலனை பெற்றிட நிரப்பும் ஐயா. பூமியில் உமக்கு சாட்சியாய் நின்றிட ஆவியால் நிரப்பும் ஐயா. பூமியில் உமக்கு சாட்சியாய் நின்றிட பூமியை நிரப்பும் ஐயா. ஊற்று தண்ணீரே ஏற்றரவாளனே, ஊற்று தண்ணீரே ஏற்றரவாளனே, ஏற்றிட வாரும் ஐயா. தூய ஆவியால் நிரப்பும் ஐயா. ஏசையா ஏற்றிட வாரும், வாரும் ஐயா, ஏற்றிட வாரும் ஐயா. தூய ஆவியால் நிரப்பும் ஐயா. கைகளை தட்டி சொல்லுங்க.
கேட்டிட வாருமையா. தூய ஆவியால் நிரப்புமையா, ஆவியால் நிரப்புமையா. பரிசுத்த ஆவியால் நிரப்புமையா. யேசையா ஆவியால் நிரப்புமையா. வல்லமை இறங்கட்டும். தேவாவியானவர் இறங்கி ஆளுகை செய்யட்டும். தொண்டை போகலாம், நம்முடைய தொண்டை கடை அடைக்கப்படலாம். பிசாசு என்னென்னவோ பண்ணுவான், சோர்வை ஏற்படுத்துவான், ஐயோ முடியலன்னு சொல்லுவான், கை கால் தட்டாத, கை கால வலிக்கிற மாதிரி பண்ணுவான். அவனை சொல்லுங்க, அப்பாலே போடா சாத்தானே, அப்பாலே போடா சாத்தானே. கர்த்தருடைய ஆவி, கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை எனக்குள்ள இறங்கட்டும். வியாதிகளை மேற்கொள்ளுகிற வல்லமை, தடைகளை மேற்கொள்ளுகிற வல்லமை, பலவீனங்களை மேற்கொள்ளுகிற வல்லமை, தரித்திரத்தை மேற்கொள்ளுகிற வல்லமை, சாபத்தை மேற்கொள்ளுகிற வல்லமை, பரிசுத்த ஆவியின் வல்லமை. ஓரி பாலமந்தர ஷக்கரா லீதா ரமோஷா தரபலினா யகத்தரப ஷபலதரனமோ. ஹalleluya hallelujah hallelujah hallelujah. Amen Jesus, Amen Jesus. வல்லமை இறங்கட்டும். Amen Jesus. தடைகளை உடைக்கிற வல்லமை இறங்கட்டும். சாபம் நீக்கிற வல்லமை இறங்கட்டும். இயேசுவின் வல்லமை இறங்கட்டும். பிசாசுகளை முறியடிக்கிற வல்லமை இறங்கட்டும். பெந்தெகோஸ்தே நாளை போலே ஆவியால் நிரப்புமையா. பெந்தெகோஸ்தே நாளை போலே வல்லமை நிரப்புமையா. உம்மோடு பேச பரலோகம் மொழியை ஆவியால் நிரப்புமையா. உம்மோடு பேச பரலோக மொழியாம் ஆவியால் நிரப்புமையா. அக்கிய பாசையால் நிரப்புமையா. ஆவியால் நிரப்புமையா. அந்நிய பாசையால் நிரப்புமையா. ஊற்று தண்ணீரே ஏற்றரவாளனே, ஊற்று தண்ணீரே ஏற்றிட வாருமையா. தூய ஆவியால் நிரப்புமையா. இயேசுவே ஏற்றிட வாருமையா. தூய ஆவியால் நிரப்புமையா. ஆவியால் நிரப்புமையா. பரிசுத்த ஆவியால் நிரப்புமையா. எல்லாரும் சொல்லலாம், ஆவியால் நிரப்புமையா. தூய ஆவியால் நிரப்புமையா. ஆவியின் வல்லமை, உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பிக்கிற வல்லமை, பரலோகத்தின் வல்லமை, பரலோகத்தின் மொழி அந்நிய பாஷை, அந்த அந்நிய பாஷை அடையாளத்தோடு, அக்கினி ஆவி அடையாளத்தோடு இன்று எங்களை நிரப்பும். இன்று பூரணமாய் நிரப்பும். பூரண வல்லமை, பூரண கிருபை, பூரண மகிமை, பூரண தயவு எங்கள் மேல் இறங்கட்டும். எங்கள் மேல் இறங்கட்டும். நாங்களும் உமக்குள்ளே பூரணமாய் வல்லமையினால் நிரம்பி ஆவியிலே களிக்கூர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிற அந்த வல்லமை எங்களுக்குள்ளே இறங்கி கடந்து வரட்டும்.
தளர்ந்த எலும்பை உயிர் பெற செய்யும் ஆவியால் நிரப்புமையா. நம்பிக்கையற்ற இஸ்ரவேல் ஜனத்தை ஆவியால் நிரப்புமையா. நம்பிக்கையற்ற இஸ்ரவேல் ஜனத்தை ஆவியால் நிரப்புமையா. எங்களை உயிர் பெற செய்யும் ஐயா. ஊற்று தண்ணீரே தேற்றரவாளனே, ஊற்று தண்ணீரே தேற்றரவாளனே, தேற்றிட வாரும் ஐயா. தூய ஆவியால் நிரப்பும் ஐயா. தேற்றிட வாரும் ஐயா. ஆவியால் நிரப்பும் ஐயா. ஆவியால் நிரப்பும் ஐயா. பரிசுத்த ஆவியால் நிரப்பும் ஐயா. ஆவியால் நிரப்பும் ஐயா. தூய ஆவியால் நிரப்பும் ஐயா. ஆவியால் நிரப்பும் ஐயா. தூய ஆவியால் நிரப்பும் ஐயா. ஊற்று தண்ணீரே தேற்றரவாளனே, ஊற்று தண்ணீரே தேற்றரவாளனே, தேற்றிட வாரும் ஐயா. ஆவியால் நிரப்பும் ஐயா. தேற்றிட வாரும் ஐயா. தூய 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 ஆவியால் நிரப்பும் ஐயா. ஊற்று தண்ணீரே, ஊற்று தண்ணீரே தேற்றரவாளனே, ஊற்று தண்ணீரே தேற்றரவாளனே, தேற்றிட வாரும் ஐயா. தூய ஆவியால் நிரப்பும் ஐயா. தேற்றிட வாரும் ஐயா. தூய ஆவியால் நிரப்பும் ஐயா. தேற்றிட வாரும் ஐயா. தூய ஆவியால் நிரப்பும் ஐயா. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. உற்சாகமாய் ஆவியிலே நிறைந்து அந்நிய பாஷையிலே பேசி பிசாசை துரத்தி, வியாதியை துரத்தி, அந்தகாரத்தை துரத்தி, தடைகளை துரத்தி, ஆசீர்வாதத்தை பெற்று, ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து, நன்மையை சுதந்தரித்து, நன்மையை பெற்று, ரிபால மந்தரஷா, ரிபா ராதா ரிகப்தரஷே, உரிபால மந்தரஷா பலரா, ரிதர் பிராத்யா ரிகமஷலரா, ஓரிஷலரா ராதானி. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. Triviladarasha.
வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. ஓரி பாலமந்தர சக்கரதர ரீபபதரதர ஷபரபரமா. கரங்களை தட்டி உற்சாகமாக, கரங்களை சத்தமா தட்டுங்க. ஓசையுள்ள கைத்தாளத்தோடு, பேரோசையுள்ள கைத்தாளத்தோடு கர்த்தரை துதிங்க, கர்த்தரை ஆராதனை செய்யுங்க. பரிசுத்த ஆவி இல்லாம ஜெயிக்க முடியாது. பரிசுத்த ஆவி இல்லாம சாத்தானை ஜெயிக்க முடியாது. பரிசுத்த ஆவி இல்லாம வியாதியை மேற்கொள்ள முடியாது. பரிசுத்த ஆவி இல்லாம எதிரியை மேற்கொள்ள முடியாது. பரிசுத்த ஆவி இல்லாம ஜெயிக்க முடியாது. பரிசுத்த ஆவி உன்னிடத்தில் வரும் பொழுது நீ பலனடைவ, நீங்கள் பலனடைவீர்கள். பரிசுத்த ஆவி உன்னிடத்தில் வரும் பொழுது பலனடைவீர்கள், பலனடைவீர்கள். அது உலக பிரகாரமான பலன் மட்டுமல்ல, ஆவிக்குரிய பலன், பரலோகத்தின் பலன், உன்னதத்தின் பலன், மகிமையின் பலன், ஆசீர்வாதத்தின் பலன், கிருபையின் பலன், அக்கினியின் பலன், ஆவியின் பலன். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இசைக்கருவியோடு சேர்ந்து நீங்களும், இசைக்கருவியோடு சேர்ந்து நீங்களும் துதிங்க, துதிங்க, துதிங்க. ரிபாலமந்தர ஷக்கரதர ரிததரப ஷபலதரன ரிதலதிரமா ரிகபஷா லிதரதரப நிபாபரஷா. உலர்ந்த எலும்பை உயிர் பெற செய்யும் ஆவியால் நிரப்பும் ஐயா. உலர்ந்த எலும்பை உயிர் பெற செய்யும் ஆவியால் நிரப்பும் ஐயா. நம்பிக்கையற்ற இஸ்ரவேல் ஜனத்தை ஆவியால் நிரப்பும் ஐயா. நம்பிக்கையற்ற இஸ்ரவேல் ஜனத்தை ஆவியால் நிரப்பும் ஐயா. உயிர் பெற்று எழும்ப செய்யும் ஐயா. ஊற்று தண்ணீரே தேற்றரவாளனே, ஊற்று தண்ணீரே தேற்றரவாளனே, தேற்றிட வாரும் ஐயா. தூய ஆவியால் நிரப்பும் ஐயா. சொல்லமா எல்லாரும்? தேற்றிட வாரும் ஐயா. தூய ஆவியால் நிரப்பும் ஐயா. ஆவியால் நிரப்பும் ஐயா. பரிசுத்த ஆவியால் நிரப்பும் ஐயா. இயேசுவே ஆவியால் நிரப்பும் ஐயா. பரிசுத்த ஆவியால் நிரப்பும் ஐயா. வசனம் சொல்லுது, பரிசுத்தாவி வரும்பொழுது நீங்க பலன் அடைவீங்க. பரிசுத்தாவி இறங்கின பொழுது சிம்சோன் சிங்கத்தை சாதாரணமா கொன்று போட்டான். அவன் ஒரு கட்டடத்தையே சாதாரணமா ஒரு சின்ன குச்சி தள்ளுறது போல ஒரு கட்டடத்தையே அசைத்து 3000 பேர் இருந்த அந்த கட்டடம் அசைந்து நொறுங்கி கவிழ்ந்து போகும்படி செய்தார். அதற்கு காரணம் பரிசுத்த ஆவியின் வல்லமை. தாவீது மேல கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார். கோலியாத்தை சாதாரண கல்லால கொண்டு போட்டான். தாவீது ஒரு சிங்கத்தை
ஒரு கரடிய பரிசுத்த ஆவி இறங்கின பொழுது சாதாரணமாய் ஒரு ஆட்டுக்குட்டியை பிச்சு போடுறது போல போட்டேன்னு சொல்றான். பரிசுத்த ஆவி இல்லாம என் அருமை தேவச்சனமே, என் அருமை சகோதரனே, என் அருமை சகோதரியே, பரிசுத்த ஆவி இல்லாம ஜெயிக்க முடியாது, ஜெயிக்க முடியாது. உண்மையா சொல்றேன், ஜெயிக்கவே முடியாது. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கோ, விரும்பு, வாஞ்சி, கெஞ்சு, கதறு, கேளு, என்ன நிரப்புங்கப்பான்னு சொல்லு. என்ன நிரப்பாம உன்னை விட மாட்டேன்னு சொல்லுங்க. யாக்கோபு ஆசீர்வாதத்தை கேட்டு ஜெபம் பண்ணான். ஆசீர்வாதத்தை கேட்டு ஜெபம் பண்ணான். என்ன ஆசீர்வதிக்காவிட்டால் உம்மை போக விடேன்னு சொன்னான். அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தருடைய ஆவி இறங்காவிட்டால் உம்மை விட மாட்டேன்னு சொல்லி கதறு, கூப்பிடு, சத்தமிடு, ஐயா என் மேல் இறங்குன்னு சொல்லு. அவருடைய அபிஷேகம் மேல இறங்கட்டும், அவருடைய ஆளுகை மேல இறங்கட்டும், அவருடைய வல்லமை மேல இறங்கட்டும், அவருடைய அக்கினி மேல இறங்கட்டும், அவருடைய அபிஷேகம் மேல இறங்கட்டும். அவர் வந்து இறங்கி உன்னை ஆளுகை செய்யட்டும். என் மகனே, என் மகளே என்று உன்னோடு பேசட்டும், அந்நிய பாஷையில பேசட்டும், தீர்க்க தரிசனமா பேசட்டும், சுகம் கொடுக்கட்டும், சுகம் கொடுக்கட்டும், அற்புத வல்லமைகள் நடக்கட்டும். நீ ஜெபிக்கிறவங்களுக்கு அற்புதம் நடக்கட்டும். நீ யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறியோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அப்படியானால் பரிசுத்த ஆவி வல்லமை உமேல இறங்கணும், பரிசுத்த ஆவியுடைய அக்கினி உமேல இறங்கணும், பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம் உமேல இறங்கணும். எல்லாரும் கை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். எல்லாரும் கேளுங்க, ஆண்டவரே என்ன அபிஷேகம் பண்ணுங்க, என்ன அபிஷேகம் பண்ணுங்க, என்ன அபிஷேகம் பண்ணுங்க. பரிசுத்த ஆவி இல்லாம ஒன்னும் செய்ய முடியாது, ஜெயிக்க முடியாது. ஓடலாம், 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 ஓடிக்கிட்டே இருக்கலாம். ஆனா ஜெயிக்கணும்னா பரிசுத்த ஆவி வேணும். ஜெயிக்கணும்னா பரிசுத்த ஆவி வேணும். ஆராதிக்கலாம், பாட்டு பாடலாம், எல்லாம் செய்யலாம். ஆனா ஜெயிக்கணும்னா பரிசுத்த ஆவி வேணும். பிரசங்கம் பண்ணலாம், ஊழியம் செய்யலாம், எல்லாம் செய்யலாம். ஜெயிக்கணும்னா பரிசுத்த ஆவி வேணும். பரிசுத்த ஆவி இல்லாம உன்னால ஜெயிக்க முடியாது. பரிசுத்த ஆவி இல்லாம உன்னால ஒண்ணும் செய்ய முடியாது. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கோ. எத்தனை நாளைக்கு இன்னும் வியாதியோட இருப்பேன், எத்தனை நாளைக்கு இன்னும் பலவீனத்தோட இருப்பேன், எத்தனை நாளைக்கு இன்னும் இப்படியே இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஐயோ எனக்கு வயசாயிடுச்சு, இப்படிதான், இவ்வளவுதான். இல்ல, கர்த்தருடைய ஆவி உனக்குள்ள வரும் பொழுது நீங்க பலன் அடைவீங்க. ஆவியானவர் இறங்கட்டும், கர்த்தருடைய ஆவி இறங்கட்டும், கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஆசை வாடும் ஆவியானவரே, ஊற்றுமையா, நிரப்புமையா, என்னை பலப்படுத்தும் ஆவியானவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, அப்பா, அன்புள்ள அப்பா, அப்பா, ஏசப்பா, உங்களை பார்க்க வேண்டும், உங்களோடு பேச வேண்டும், உங்க பாதம் அமர வேண்டும். எத்தனையோ ஆசை இந்த மனசில, இன்னும் எத்தனையோ ஆசை எந்த மனசில. அன்புள்ள அப்பா, அப்பா, ஏசப்பா, அன்புள்ள அப்பா, அப்பா, ஏசப்பா. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி பிதாவே, நன்றி இயேசுவே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி. இந்த ஆராதனையிலே ஒரு விசேஷித்த வல்லமை உங்கள் மேலே இறங்கினது.
என்னால் அதை அறிய முடிந்தது. நிச்சயம் அதை நான் சொல்ல முடியும். இதுவரை இல்லாத ஒரு வல்லமை உங்களை தொட்டது, ஒரு அபிஷேகம் உங்களை தொட்டது. இதுவரை அதை நீங்கள் பெறவில்லை, பார்க்கவில்லை. அப்படிப்பட்ட ஒரு வல்லமை இன்றைக்கு உங்களை தொட்டு இருக்கிறது. அந்த வல்லமை உங்களை ஆளுகை செய்ய போகிறது. அந்த வல்லமை உங்களை நிரப்ப போகிறது. அந்த வல்லமை உங்களோடு இருந்து உங்களுடைய தேவைகளை சந்திக்க போகிறது. இதரபலி மனமந்தரதரதி ரிபிலமா ரிசதரதரதரதரி பிலமந்தரபரம் இதரபலி பரபனமந்தரபலி ரபா